ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை உண்டுடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த எய்ம் என்னென்னா நம்மளோட ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். சரியா, ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லாஸ்ட் இயரோட ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரை ஃபுல் அனலைஸ் உங்களுக்காக பண்ண போகிறோம். சரியா, கண்டிப்பாக இது மூலயமா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதாவது ஒன்வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து தான் ஒன்வேர்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி செகண்ட் மிட்டமில் சில கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டடாக என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை மட்டும். சரியா, உங்களுக்கே தெரியும் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஒன்வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 1,1 அப்படின்னு சொல்லி ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்க பாயிண்ட்டை இவங்க 1,1 அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதனால் மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின்ஸை நல்லபடியாக நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து 15லேருந்து 17 ஒன்வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் தான் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, 2 or 3 ஒன்வேர்ட்ஸ் தான் நமக்கு புக்கின் சைட்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புக் பேக் ஒன்வேர்ட்ஸை நல்லபடியாக தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ 2 மார்க்ஸில் அதாவது 21வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, 22வது கொஸ்டின் செகண்ட் சாப்டர், 23வது கொஸ்டின் தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 24வது கொஸ்டின் ஃபோர்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 25வது கொஸ்டின் ஃபிஃப்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சார் என்ன சார் எல்லா சாப்டர்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் தானே கேட்டிருக்காங்க? அது நமக்கு முக்கியம் கிடையாது. சரியா, அதாவது எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸும் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதே மாடலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 29வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, இங்கே கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10th சாப்டர்லேருந்து dy/dx + y cot x = 2 cos x. சரியா, அப்போ கம்பல்சரி கொஸ்டின் வந்து 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்போ இதே மாதிரி கூட இந்த வருஷமும் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10th சாப்டர்லேருந்து மேபி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீ ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2022 நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா அதிகமான கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நம்ம படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, இந்தந்த சாப்டரில் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா, இப்போ 3 மார்க் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் அதே 2லேருந்தே கேட்டிருக்காங்க. சரியா, அதே மாதிரி ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 5th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 37th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 38th கொஸ்டின் 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 39th கொஸ்டின் 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே 40th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது டேர்ன் 2 × tan inverse of 1/5 - π/4. சரியா, அந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து 2 மார்க்கோட கம்பல்சரி வந்து 10th சாப்டர்லையும் 3 மார்க்கோட கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 4th சாப்டர் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் மொத்தம் 14 கொஸ்டின், அதாவது 7 கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸை நான் சொல்கிறேன். சரியா, என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கல. சரியா, இப்போ இந்த 41ல் ஏ கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இது முக்கியமான கொஸ்டின் தான். ஆனால் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கல. மேபி இந்த வருஷம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பி கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் 42ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது 6x⁴, அப்போ 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 4 ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதை பார்த்துங்க. அடுத்து ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப். சரியா, 42ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம்
43ல் ஏ கொஸ்டின் வந்து 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நமக்கு 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 44ல் ஏ கொஸ்டின் வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 44ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 45ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது மினிமம் பாயிண்ட் ஆஃப் பிஏ இது வந்து 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 45ல் பி கொஸ்டினும் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 46ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 46ல் பி கொஸ்டினும் நமக்கு வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 47ல் ஏ கொஸ்டின் வந்து நமக்கு 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 47ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ 5th சாப்டர்லேருந்து மட்டும் நமக்கு வந்து 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. 7th சாப்டர்லேருந்தும் நமக்கு வந்து 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நான் ஏற்கனவே நம்மளோட ஸ்டடி பிளான் வீடியோவில் சொன்ன மாதிரி 5th சாப்டர் 6th சாப்டர் 7th சாப்டர் 10th சாப்டர் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 9th சாப்டர் ஸ்கிப் பண்ணால் நாங்கள் வந்து சென்டமே எடுக்க முடியுமா, வித் 1 வேர்ட்ஸு 2 மார்க்ஸ் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதுமானது. ஆனால் 9th சாப்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் காலேஜு போனீங்க அப்படின்னா. அதனால் 2 பக்கமுமே நம்ம பேலன்ஸ்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.